இப்போ x equal to r. யூஷுவல் மெட்ரிக்னா தெரியல எல்லாருக்கும். d of x, y equal to mod of x minus y. இதுல வந்து ஓகே 2n plus 3 by 4n minus 7 இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்? ஏன் 1/2? ஆன்லைன்ல கேக்குதா? ஏன் 1/2 கன்வர்ஜ் ஆகும்? புரியல. ஓகே, ஆனா உங்களுக்கு என்ன டெஃபினிஷன்? ஆஸ் யூஷுவலா இது 1/2 தான் கன்வர்ஜ் ஆகுதான்னு டவுட். சரியா? அப்போ 1/2 தான் டவுட்னா என்ன பண்ணணும்? xn மைனஸ் 1/2 என்ன பண்ணணும்? நீங்க லெஸ் தென் எப்சிலான் கொண்டு வரணும். கரெக்டா? அப்போ இது என்ன வரும்? 4n plus 6 minus 4n minus 7 divided by 4n minus 7 into 2. அப்போ 4n கேன்சல் ஆயிடும். 6 plus 7 வந்து 13 by 4n plus 7 minus 7 into 2. ஓகேவா? இவன் லெஸ் தென் எப்சிலான் இருக்கிற மாதிரி உங்களால ஒரு ஸ்டேஜ் சொல்ல முடியுமா? இந்த சீக்வன்ஸ் இப்போ இவனை பாருங்க, இவனை வந்து தனியா ஒரு bn சீக்வன்ஸ் மாதிரி பாருங்க. இவன் எங்க போவான்? ஆன்லைன்ல 13/2 கூட விட்டுருங்க. 1/4n minus 7. எங்க கன்வர்ஜ் ஆகும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நான் இதையுமே அந்த அல்ஜிப்ரா ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வச்சு சொல்லியிருக்கலாம். xn கன்வர்ஜஸ் டு a, yn கன்வர்ஜஸ் டு y னா ப்ராடக்ட் எங்க கன்வர்ஜ் ஆகும்? xy. அது தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ 1/n into 1/4 minus 7/n. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து xn எடுத்துக்கோங்க, இதை வந்து yn எடுத்துக்கோங்க. ஓகேவா? xn எங்க கன்வர்ஜ் ஆகும்? yn வந்து 1/4. ஏன்னா இது வந்து 4 கன்வர்ஜ் ஆகும். 1/x கன்வர்ஜ் ஆகும் எப்படின்னா x வந்து 0 போகலன்னா. xn கோஸ் டு x இருந்ததுன்னா 1/xn கோஸ் டு 1/x ப்ரொவைடட் x நாட் ஈக்குவல் டு 0. இங்கே x வந்து 4 தான், இங்கே கீழே இருக்கிற ஃபேக்டர். அதனால இது வந்து 1/4. அப்போ xn இன்ட்டு yn வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகும்? 0 கன்வர்ஜ் ஆகும். அப்போ இது 0 கன்வர்ஜ் ஆகிற சீக்வன்ஸ். 0 கன்வர்ஜ் ஆகிற சீக்வன்ஸ்னா எப்சிலானுக்கு என்ன கொடுக்கலாம் உங்களால? ஒரு n0 கொடுக்க முடியும். கரெக்டா? அந்த n0 வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா n0 லெஸ் தென் எப்சிலான் வந்து. ஓகேவா? ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கவுண்டபிள் அன்கவுண்டபிள்ல, அது நீங்க போடுங்க. இப்போ வந்து நான் அடுத்து சீக்வன்ஸ்ல வந்து சம் எழுதி போடுறேன். ஓகே,
சிஜிடினா கன்வர்ஜென்ட், பிடிடினா பவுண்டட். அந்த எக்ஸ்பிளனேஷன் எழுத தேவையில்ல. ஓகே, சப்சீக்வன்ஸும் நடத்திட்டாருல எல்லாருக்கும். ரெண்டு சமம் போடுங்க பார்ப்போம். Fifth question, third option. Third option. Okay, check one. Okay. B and C. ஏன் ஏ வராது? நான் xn வந்து 1 1ன்ற சீக்வென்ஸ் எடுக்கிறேன், yn வந்து 2 2 சீக்வென்ஸ் எடுக்கிறேன். xn plus yn கன்வர்ஜென்ட் ஆகுது. நான் எடுத்ததுக்கு ஆனா ஏன் எல்லாத்துக்கும் ஆகணும்? அப்ப நீங்க எதாவது சொல்லுங்க. xn equal to 1. ஓகே, yn equal to minus 1 power n. ஓகே, இவனோட அடிஷன் வந்து என்ன வரும்? 1 plus minus 1 power n. கரெக்டா? இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட்டா? எப்படி போகும்? 2 இது இந்த சீக்வென்ஸா 2 0 2 0 2 0. ஓகேவா? அப்ப xn plus yn வந்து என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்வர்ஜென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, xn plus yn பவுண்டடா? அந்த 0 to 0 to எது புரியல? 0 to 0 to. ஓகே, சாரி, 0 to 0 to 0 to. ஓகே, xn plus yn வந்து xn வந்து கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் பவுண்டட், yn பவுண்டட். அப்ப xn plus yn வந்து என்ன வரும்? பவுண்டடா வரும். சோ இது ட்ரூ. xn plus yn வந்து பவுண்டட். இப்போ பவுண்டட் சீக்வென்ஸுக்கு என்ன இருக்கணும்? கன்வர்ஜென்ட் சப் சீக்வென்ஸ் இருக்கணும் பை பர்சன் ஆஃப் எக்ஸ்ட்ராஸ் தியரம். ஸோ அப்போ இதுவும் ட்ரூ. இவங்க என்ன சொல்றாங்க? xn plus yn கன்வர்ஜென்ட் சப் சீக்வென்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போடுங்க பார்ப்போம். சியா, எப்படி லிமிட் சுப்ரீமம் கண்டுபிடிச்சீங்க? லிமிட் சுப்ரீமத்தோட டெஃபினிஷன் என்ன? ஓ, நீங்க வந்து mn இப்படி போடுவீங்களா? mn வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் சாரி LUB-யா? x1 x2 x1. ஓகே ஓகே,
ஸ்மால் mnன்றது so limit n tends to infinity mn தான் என்னது limit supremum of xn so limit n tends to infinity mn தான் வந்து என்னது limit supremum of xn கரெக்டா இதை வச்சு நீங்க போட்டீங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து என்னன்னா 0 2 0 2 0 2 இப்படி போயிட்டே இருக்கும் கரெக்டா அப்ப கேபிட்டல் M1 வந்து என்ன சீக்வன்ஸ் கேபிட்டல் M1 வந்து LUB of 0 2 0 2 0 2 யார் பெருசு 2 தான் பெருசு M2 ல 2 0 2 0 2 0 போயிட்டு இருக்கும் அதுலயே 2 தான் பெருசு அப்ப mn வந்து என்ன சீக்வன்ஸ் 2ன்ற கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்ப லிமிட் சுப்ரீமம் யாரு 2 லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 0 லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் சாரி xn அது வந்து 0 0 0 0 போயிட்டு இருக்கும் கரெக்டா அப்ப இது வந்து 0 ஓகே அப்ப இவன் வந்து 2 கொடுத்துருக்காங்க தப்பு ஏன் கன்வர்ஜென்ட்டா ஏன் கன்வர்ஜென்ட் கிடையாது ரெண்டு சப்சீக்வன்ஸ் ஒன்று 0 போற மாதிரியும் ஒன்று வந்து 2 போற மாதிரியும் கன்வர்ஜென்ட்னா எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் எங்க போகணும் சேம் லிமிட்டுக்கு தான் போகணும் ஓகேவா அப்போ ஏன் வந்து கன்வர்ஜ் ஆகாது ஓகே ஸோ இந்த லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் இருக்கு இல்லையா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு டெஃபினேஷன் இருக்கு அது என்னன்னா சப்சீக்வென்ஷியல் லிமிட்ஸ் பார்க்கணும் ஓகேவா ஏன்றது செட் ஆஃப் ஆல் எல் இன் ஆர் சச் தட் ஏ அண்ட் கே கன்வர்ஜஸ் டு எல் ஏஎன் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க ஏஎன் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் இதோட ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து எல்லு கன்வர்ஜ் ஆகுதுன்னா அந்த எல்லை எடுத்து நான் உள்ள போட்டுப்பேன் ஓகேவா இப்போ இது வந்து ஒரு செட்டு ஏ இந்த செட்டுக்கு சுப்ரீமம் பார்க்கறது லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் இன்ஃபிரிமம் பார்க்கறது லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் ஏஎன் ஓகேவா இப்போ லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிரிமமும் சேமா இருக்கு அப்போ கன்வர்ஜென்ட்டா சூப்பர் n சீக்வென்ஸ் இதுக்கு லிமிட் சுப்ரீமம் என்னது இன்ஃபினிட்டி லிமிட் இன்ஃபிரிமமும் இன்ஃபினிட்டி தான் லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிரிமமும் சேமா இருந்து ஃபைனைட்டா இருந்தா தான் கன்வர்ஜென்ட் ஓகேவா அதை தான் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி சாரு ஓகே இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டெஃபினிஷன் லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு xn equal to 2n plus 1 by 4n plus 6 3n minus 5 by 6n okay not down இப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து இந்த சீக்வென்ஸோட லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் என்ன சொல்லுங்க பாப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு டெஃபினேஷன் அதை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுங்க இல்ல இதை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ள நான் 6வது क्वेश्चन எழுதி வைக்கிறேன் 6வதா ஆமா 6வது
இந்த சம்ம வந்து போர்டில் போறவங்களுக்கு வந்து ஒரு சாக் பீஸ் இலவசம். நீங்க ஒரு ரிசல்ட் எழுதிருந்தீங்களா, அது என்னது எழுதிருக்கீங்க? எது? இந்த A is equal to convergence of sequence ஏதோ சொல்லுவீங்க. அது வந்து லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெஃபினிஷன். ஓகே. ஐயோ இது ஆயிடுச்சுனா சொல்லுங்க. ஆனா அந்த ஆல்டர்னேட் டெஃபினிஷன் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஓகே. ஏன்றது என்னன்னா ஒரு செட்டு, அது எல்லாமே லிமிட்ஸ் தானே. நம்ம வேணா அதுக்கு வந்து எல்னு பிரிச்சுப்போம். எல் அப்படின்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் எல் இன் ஆர் such that a n k converges to l. அதாவது இந்த எல்ன்ற செட்டுக்குள்ள நான் ரியல் நம்பரை எடுத்து போடுவேன். எப்படிப்பட்ட ரியல் நம்பர்னா இந்த ஏஎன்னோட ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸு இந்த எல்லுக்கு கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த எல் வந்து இந்த கேபிட்டல் எல் செட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த எல்லுடைய சுப்ரீமம் தான் வந்து லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன். இந்த எல்லோட இன்ஃபிரிமம் தான் வந்து லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் ஏ. ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுனா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சா? ஸ்கிரீன் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்களேன், நீங்க அந்த பார்த்த டெஃபினேஷன் படி எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒரே நம்பர் கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்ன வரணும்? லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிரிமமும் என்ன வரணும்? சேமா வரணும். சேமா வந்துச்சுன்னா எல் வந்து என்னது? சிங்கிள் டென்னு அர்த்தம். எல் சிங்கிள் டென்னா ஏஎன் கன்வர்ஜென்ட், ப்ரொவைடட் அது இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? உங்க ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலீங்களா? வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே தானே? ஸோ இந்த எல் செட்டுக்கு லிமிட் சுப்ரீமம் இன்ஃபிரிமம் கண்டுபிடிக்கிறதும் எனக்கு நீங்கள் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் கண்டுபிடிக்கல இல்லையா? ஃபஸ்ட்டு இதுதான் ஆக்சுவலாக டெஃபினேஷனு. அதை வந்து அப்படியே வந்து ஆல்டர்னேட் பண்ணுறது தான் அந்த கேபிட்டல் எம்என் ஸ்மால் எம்என் அப்படிலாம். இப்போ இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் யாரெல்லாம் வந்து லிமிட் சுப்ரீமம், யாரெல்லாம் லிமிட் இன்ஃபிரிமம்ட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களோட டெஃபினேஷன் வச்சு. இந்த டெஃபினேஷன் வச்சு கிடையாது. நீங்கள் எம்என் கேபிட்டல் எம்என் ஸ்மால் எம்என் ஒன்று வச்சு போடுவீங்க இல்லையா? அதை யூஸ் பண்ணி. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் இப்போ போன கேஸ்லையும் இதுதான் ஈஸி. என்ன கேட்டால் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இது புரியல, இது தெரியலன்றத பட்சத்தில் நீங்கள் யூஷுவல் டெஃபினேஷனே யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும்? எல்லா பாசிபிள் சப்சீக்வன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். சப்சீக்வன்ஷியல் லிமிட், இந்த எல்லுக்கு பேர் வந்து
சப்சீக்வென்ஷியல் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல் பாசிபிள் சப்சீக்வென்ஷியல் லிமிட்டை கலெக்ட் பண்ணி அவனுக்கு சுப்ரீமம் எடுக்கிறது தான் வந்து லிமிட் சுப்ரீமம், அவனுக்கு இன்ஃபிரிமம் எடுக்கிறது தான் லிமிட் இன்ஃபிரிமம். ஓகேவா? இப்போ இந்த ஏஎன் வந்து ஆட் டேர்ம் எங்க போகும்? 1/2. ஈவன் டேர்ம் 7/3. இப்போ நான் ஆட் டேர்ம்ல பாதி ஈவன் டேர்ம்ல பாதி எடுத்தா என்ன ஆகும்? சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா? ஆகாது. நான் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தான் சப்சீக்வன்ஸ் எடுக்கணும். அப்போ ஒன்று ஃபுல்லாக ஆட் டேர்ம் எடுத்தா எங்கே போகும்? 1/2. இன்னொன்று ஃபுல்லாக ஈவன் டேர்ம் எடுத்தா 7/3. முதல் ஃபைனைட் டேர்ம் ஆடு, மீதி எல்லாமே ஈவன். அப்படி எடுத்தேன்னா எங்க கன்வர்ஜ் ஆகும்? 1/2 கன்வர்ஜ் ஆகும். முதல் ஃபர்ஸ்ட் ஃபைனைட் டேர்ம் வந்து ஈவன், அப்புறம் வந்து ஆட், அது எங்க கன்வர்ஜ் ஆகும்? 7/3. வேற ஏதாவது சப்சீக்வன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆன்லைன்ல சொல்லுங்களேன். 1/2 7/3 தவிர இதுல ஒரு சப்சீக்வன்ஸ் கொடுங்க, வேற ஏதாவது நம்பர் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. எப்படி எடுத்தாலும் ஆட் டேர்ம் ஈவன் டேர்ம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆட் டேர்ம் தான் வருது அப்படின்னா அது வந்து ஈவன் டேர்ம் 1/2 கன்வர்ஜ் ஆகிடும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈவன் டேர்ம் தான் வருதுன்னா அது வந்து 7/3 கன்வர்ஜ் ஆகிடும். இதுல பாதி எடுத்தீங்கன்னா என்ன ஆகாது? கன்வர்ஜென்ட்டே ஆகாது. ஆனா நீங்க எப்படி எடுக்கணும் சப்சீக்வன்ஸை? ஏதோ ஒரு எல்லுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி எடுக்கணும். ஒரிஜினல் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது ஆகல, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க எடுக்கிற சப்சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணும்? கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சப்சீக்வன்ஸ் எடுக்கணும். அப்போ 1/2 7/3 இதுதான் வந்து ரெண்டு பாசிபிள் கேசஸ். அப்ப இந்த கேபிட்டல் எல் செட்ல என்ன இருக்கும்? கேபிட்டல் எல் செட் ஈக்குவல் டு 1/2 7/3. இந்த செட்ல வந்து யார் இன்ஃபிரிமம்? 1/2. இந்த செட்ல வந்து யார் சுப்ரீமம்? அப்போ இந்த சீக்வன்ஸ் உடைய லிமிட் சுப்ரீமம் வந்து 7/3, லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 1/2. ஓகேவா? எப்படி இதோட சப்சீக்வென்ஸ் 1/2 கன்வர்ஜ் ஆகுது சொன்னீங்க? ஆட் டேர்ம் பாருங்க, சாரி ஈவன் டேர்ம். ஈவன் டேர்ம் எங்க கன்வர்ஜ் ஆகுது? 1/2 கன்வர்ஜ் ஆகுதா? ஓகே ஓகே. அப்ப நான் a2n வந்து எடுக்கிறேன். a2n goes to 1/2. அப்ப 1/2 வந்து இதுக்குள்ள வந்துரும். கரெக்ட்டா? a2n 1/2 போனா 1/2 போனா இதுக்குள்ள எடுத்துக்கலாம். இல்ல ஆட் ஈவன்ங்கற இந்த சப்சீக்வென்ஸ் எனஃப் இதே போதுமா? வேற அது போதாது. நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆட் ஈவன் எடுத்தோம் 1/2 7/3 கிடைச்சது. கரெக்ட்டா? இப்போ ஆடு இப்போ நீங்க வேற எப்படி எடுத்தாலும் நீங்க ஆடு ஈவனை மிக்ஸ் பண்ணி தானே எடுக்க முடியும். ஆமா கரெக்ட்டா? இப்போ ஆட்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்கு, ஈவன்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்கு. அப்ப அந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா? ஒன்னு வந்து 1/2 நோக்கி போயிட்டு இருக்கோம், இன்னொன்னு வந்து 7/3 நோக்கி போயிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? எப்படி கன்சிடர் பண்றீங்க அத? அப்போ அப்படிதானே இருக்கும். நீங்க வந்து ஒரு ANK எடுக்கிறீங்க, இதுல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இது ஏதாவது ஒரு L1க்கு போய் கன்வர்ஜ் ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆட் டேர்ம் வந்து 1/2 கன்வர்ஜ் ஆகுது, ஈவன் டேர்ம் வந்து 7/3 கன்வர்ஜ் ஆகுது. இப்போ ஆட்ல பாதி ஈவன்ல பாதி இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் எடுக்கிறேன். இப்போ இது ஏதாவது ஒரு L1க்கு கன்வர்ஜ் ஆகுமா? கன்க்ளூட் பண்ண முடியாது. கன்வர்ஜ் ஆகாது. இது 1/2 போகுது. இப்போ 1/2 1/3 1/2 1/3 இப்படி இருக்கு. இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா ஏதாவது ஒரு இடத்துல? ஆகாது. அதே போலதான் ஏஎனோட இதோட ஆட் டேர்ம், அதாவது இந்த ஏஎன்கோட ஆட் டேர்ம் வந்து 1/2 போகுது, ஏஎன்கோட ஈவன் டேர்ம் வந்து 7/3 போகுது. அப்ப இந்த ஏஎன்கே கன்வர்ஜ் ஆகாது இல்லையா? ஆனா நம்ம எந்த மாதிரி சப்சீக்வன்ஸ் எடுக்கணும்? கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சப்சீக்வன்ஸ் எடுக்கணும். கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சப்சீக்வன்ஸ் எடுத்து அந்த லிமிட் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு கேஸ் தான். ஒன்று அது ஆட் சீக்வன்ஸாக இருக்கணும், இல்லை ஈவன் சீக்வன்ஸாக இருக்கணும், இல்லை ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடாக இருந்து மீதி எல்லாம் ஈவனாக இருக்கணும், இல்லை ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈவன் இருந்து மீதி எல்லாமே ஆடாக இருக்கணும். இன்ஃபைனைட் ஆட் இன்ஃபைனைட் ஈவன் இருந்தால் என்ன ஆகாது? சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகாது. ஓகேவா? அப்போ வந்து இது 1/2 7/3 மட்டும்தான் ஒரே கேஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்போ இவனோட சுப்ரீமம் இன்ஃபிரிமம்
இப்போ நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தத்துக்கு சேர்த்து ஜிஎல்பி எழுதுறதுக்குள்ள முடிஞ்சிடும் வேலை. கரெக்டா? அதனால நீங்க வந்து இப்படி யூஸ் பண்றதும் ஒரு வழி. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். டாபிக்கா ஷார்ட் பீஸ் ரெடியா இருக்கு? ஓ ஓகே, ஷார்ட் பீஸ் ரெடியா இருக்கான கிஃப்ட்டுக்கா? ஓகே, சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷனா? சுரேஷ் செகண்ட் ஆப்ஷனா வந்துச்சு. அவர் ஆமா சொல்றாரு, ஆனா நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அவர் நம்ப கூடாது. வேற ஒரு 10-15 பேர் செகண்ட் ஆப்ஷன் சொன்னா கூட பரவாயில்ல. செகண்ட் ஆப்ஷன் உடனே 10-15 பேர் சொல்லுவீங்க. ஓகே, சாக் பீஸா? சாக் பீஸ் கொடுக்குறதா சொன்னேன், எப்போ கொடுக்குறேன் சொல்லுங்க. ஓகே, சரி ஓகே. சுரேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணாரு. இப்போ அவர் வந்து போர்டில் போடுவாரு, அப்புறமா நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். வாங்க வாங்க பாய், சாக் பீஸ் பாய். இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சாக் பீஸ் வேணுமா வேணாமா? வாங்க 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 வாங்க. அவர் யாராவது எழுப்பி விடுங்களேன். மறுபடி போடவே இல்லையா? அதான் மறுபடி. வாங்க, டைம் ஆகுது. சாக் பீஸ் வேணாமா? வாங்க. சீக்கிரமா 11:21 11:22 முடிக்கணும். இருங்க, ஆன்லைன்ல சொல்லுங்க. ஆன்லைன்ல கேட்காது. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் போற நான் என்ன சொல்றது? நீ சொல்லுங்க. அது எப்படி ஆஃப்லைன்ல மட்டும் சொல்லிட்டு ஆன்லைன்ல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் போறப்போ இந்த டர்மும் கேன்சல் ஆயிடும். 0 வருமா? அப்போ பேலன்ஸ் இந்த டர்முக்கு நம்ம பார்த்தா போதும். அதுல 6 ஏவன் இருக்கா 3 + ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாருன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 + 1/4 கிடைக்கும். அதை நம்ம பார்த்தாலே போதும். இதை கவுண்ட் பண்ணாலே ஆன்சர் இது. ஓகே, அவருக்கு வந்து இருங்க, சாக் பீஸ் வாங்கிட்டு போங்க. அது எழுதிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அதை கொடுத்துருங்க, போயிட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ட்ரிக் மாதிரி சொல்லிட்டு போனார். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து டெஃபினேஷன் படி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதான் ஏஎன் சீக்வன்ஸ். ஓகேவா? என்னது? 3 + 5 × -1/2 the whole power n plus -1 power n 1/4 plus -1 power n 2/n. கரெக்டா? இதுதான் an. இப்போ என்ன ஆர்டர் இருந்தா என்ன வரும்? 3 - 5/2 power n minus 1/4 minus 2/n. n ஈவனா இருந்ததுன்னா 3 + 5/2 power n minus plus 1/4 plus 2/n. ஓகேவா? இது வந்து n வந்து ஆடா இருந்துச்சுன்னா, n வந்து இது ஈவனா இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எங்க போகும்? இது 3, இது 0, இது 1/4. அப்போ 3 - 1/4க்கு ஆட் சீக்வன்ஸ் போகும். 3 + 1/4க்கு ஈவன் சீக்வன்ஸ் போகும். இப்போ நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணணும். பாதி வந்து ஆட் சீக்வன்ஸ், பாதி ஈவன் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இது வந்து 3 - 1/4 போகுது, இது வந்து 3 + 1/4 போகுது. அப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தா கன்வர்ஜ் ஆகாது. ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடு, மீதி எல்லாமே ஈவன். அப்போ வந்து 3 + 1/4 போயிடும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன், மீதி எல்லாமே ஆடு. அப்போ அது வந்து 3 - 1/4 போயிடும். அப்போ அந்த எல் செட் யாரு? 11/4 13/4. கரெக்டா? அப்போ இதோட லிமிட் சுப்ரீமம் வந்து 13/4, லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 11/4. அப்போ 11/4, 13/4. புரிஞ்சுதா ஆன்லைன்ல? ஹலோ, ஓகேவா?
ஓகே. அடுத்த சம் போலாமா? June 23 CSIR. எத்தனாவது கொஸ்டின் இது? 7வதா 6வதா? 7. இது வந்து 4.75 மார்க்ஸ். அதனால கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ நம்ம திரும்ப 2 to 4 ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? 4 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு சம் போடுவேன். ஆனால் இருக்குதுலேயே அந்த சம் தான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அந்த சம்மு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே. A and B bounded sequence. இந்த சம் எல்லாத்தையுமே நான் வந்து போன பேட்ச்ல போட்டேன். போன பேட்ச்ல அட்டன் பண்ணிட்டு இந்த பேட்ச்ல அட்டன் பண்ணா ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியும். ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா வேற வழி இல்லை, சிஎஸ்ஐ சம் தான் போடணும் நான் உங்களுக்கு. அதே தாண்டி தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இது வந்து இது வருமா, அது வந்து அது வருமா அப்படின்றது கேட்டுருக்கு. நம்பர்ஸ் சச் தட் லிமிட் n tends to infinity an does not exist. L equal to set of all L in R such that A n k converges to L. S equal to M, sorry, L equal to MP. L has exactly 2 elements. Yes, L has to be finite set. Four. L has at least 2. சீக்கிரம் போட்டு சொன்னாங்க பார்ப்போம். ஃபாஸ்டா 11:28 11:31 போட்டீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்ஐஆர் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, தெரியும் இல்லை எல்லாருக்கும். அது வந்து வெப்சைட் மாறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. 24 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? இது அது அஃபிஷியல் வெப்சைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண விட்டுறாதீங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே? இல்லை இல்லை போட்டிங்களா? இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது.
an வந்து என்னது பவுண்டட் சீக்வென்ஸ். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, கன்வர்ஜென்ட் கிடையாது. ஓகேவா? இப்போ பவுண்டட் சீக்வென்ஸ்னா வந்து L என்றது செட்டை கலெக்ட் பண்றாங்க. என்னது? செட் ஆஃப் ஆல் சப்சீக்வென்ஷியல் லிமிட்ஸ். இந்த L செட் வந்து எம்டியா இருக்குமா, இல்ல L வந்து எக்ஸாக்ட்லி 2 எலிமெண்ட் தான் வச்சிருக்குமா, L வந்து ஃபைனைட் எலிமெண்ட் தான் வச்சிருக்குமா, இல்ல Lக்குள்ள அட்லீஸ்ட் 2 எலிமெண்டாவது இருக்குமா? அட்லீஸ்ட் 2 இருக்கும். எம்டியா இருக்காதா? ஒரு எலிமெண்ட் அட்லீஸ்ட் 1 இருக்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பல்சானா-வெயர்ஸ்ட்ராஸ் தியரம் படி பவுண்டட் சீக்வென்ஸுக்கு ஒரு சப்சீக்வென்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ L வந்து கிளியரா என்னது, நாட் எம்டி. அப்போ ஒரு எலிமெண்டாவது இருக்கும். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குமா? ஒரு எலிமெண்ட் இருந்தா என்ன ஆயிரும்? ஏன் அது இன்ஃபினிட்டியோட இருக்கலாம்ல. an வந்து பவுண்டட். an வந்து பவுண்டட்னு சொல்லிட்டதுனால இன்ஃபினிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த எல்லுக்குள்ள. அப்ப என்ன வரும், அந்த எல்லுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னா அது ஃபைனைட் நம்பரா தான் இருக்கும். ஃபைனைட் நம்பரா வந்துச்சுன்னா என்ன வந்துடும், கன்வர்ஜென்ட்னு வந்துடும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லுக்குள்ள ஒரு எலிமெண்ட் மட்டும் இல்லை, 2 எலிமெண்ட் இருக்கலாம், இல்ல 2 எலிமெண்ட் மேல இருக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 எலிமெண்ட் தான் இருக்குமா? அவசியம் இல்லைன்னா சீக்வென்ஸ் ஏதாவது கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆன்லைன்ல சொல்லுங்களேன், ஆஃப்லைன்ல வந்து சொல்றாங்க. ஆன்லைன்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. an equal to 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இதுதான் சீக்வென்ஸ். இது பவுண்டட் சீக்வென்ஸா? பவுண்டட் சீக்வென்ஸ் தான். இது மொத்தம் எத்தனை லிமிட் பாயிண்ட் இருக்கு? 3 லிமிட் பாயிண்ட் இருக்கு. அப்போ இது வந்து எக்ஸாக்ட்லி 2 எலிமெண்ட்ன்றது தப்பு. ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணுமா? அவசியம் இல்லையா? ஏன் அவசியம் இல்லை? அப்ப ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் கொடுங்க, பவுண்டரி சீக்வென்ஸா இருக்கணும், இன்ஃபினிட்லி மெனி லிமிட் பாயிண்ட் இருக்கணும். sin nπ/2 எடுத்தா கூட நம்மளுக்கு sin nπ/2 எடுத்தீங்கன்னா 1 1 0 மட்டும் தான் வரும். சரி, -1 1 0 3 வரும்ல. அப்போ அட்லீஸ்ட் அது எக்ஸாக்ட்லி 2 அட்லீஸ்ட்ன்றது ஓகே. எந்த சீக்வென்ஸ்னாலும் எடுக்கலாம் நீங்க. an equal to sin of nπ/2 இது எடுத்தீங்கனால என்ன வரும்? இதுக்கு மொத்தம் 3 லிமிட் பாயிண்ட் இருக்கும், 0 1 -1ன்ட்டு. அப்போ இதுக்கு வந்து என்னது, இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகும். இது பவுண்டரி சீக்வென்ஸ் தான், sin bounded by 1. ஸோ an equal to sin n. இந்த சீக்வென்ஸை வந்து சார் சொன்னாரா? இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து யாருன்னா க்ளோஸ்டு -1, 1. இவன் தான் கேபிட்டல் எல். இதுல இருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் இதுல இருந்து ஒரு சப்சீக்வென்ஸ் கிடைக்கும், அந்த எல்லை கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி. அப்ப இந்த எல் என்னது, ஃபைனைட்டா? இன்ஃபைனைட். ஆனா வந்து இந்த சீக்வென்ஸ் வந்து என்னது, பவுண்டட் சீக்வென்ஸ் தான். அப்போ ஒரு பவுண்டட் சீக்வென்ஸுக்கு இன்ஃபைனைட்லி மெனி லிமிட் பாயிண்ட்டும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப இவனும் தப்பு. சாக் பீஸா? இதுக்கெல்லாம் சாக் பீஸ் கொடுக்கலன்னு சொல்லல. எவ்வளவு சொன்னீங்களா? ஓகே, அந்த கடைசி சம் இருக்கு இல்லையா, கடைசி சம் போறவங்களுக்கு 2 சாக் பீஸ். ஆல்ரெடி போட்டவங்க இருந்தா போடக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. அடுத்த சம் போவோம் டக்குனு. 7 இருக்கு, எப்படியாவது 12க்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா போதும். 8. ஓகே, ஜூன்
ஆ இதுதான் லாஸ்ட் சம்மா. ஏன் அப்படிலாம் இருக்காது. இந்த டிட்டோ வந்து என்னத்தை குறிக்குன்னா ஃபார் ஆல் சஃபிஷியன்ட்லி லார்ஜ். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏஎன் வந்து சிஎன் விட பெருசா இருக்குமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிஎன் வந்து சிஎன் விட பெருசா இருக்குமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிஎன் வந்து என்ன விட பெருசா இருக்குமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏஎன் விட பிஎன் வந்து பெருசா இருக்குமா. இதை போடுங்க. இங்க ஒரு கொஸ்டின் எழுதி போட்டுருவோம் டக்குன்னு. ஏஎன் இது சிஎன், ஏஎன் கிரேட்டர் தென் சிஎன் பார்க்கணும். கரெக்டா? நான் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி இந்த சீக்வன்ஸ் வந்து எங்க போகுதுன்னு பாக்குறேன். வந்த சீக்வன்ஸ் டிவைட் பண்ணி வந்த சீக்வன்ஸ் வந்து எங்க கன்வெர்ஜ் ஆகுது, கன்வெர்ஜ் ஆகுது இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுது. ஓகேவா? இன்ஃபினிட்டி டைவர்ஜ் ஆகுதுன்னா டெஃபினிஷன் என்ன, எந்த எம் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஒன்னை விட பெருசா இருக்கும், சாரி எம்மை விட பெருசா இருக்கும். நான் எம்ஐ இங்க வந்து ஒன்னு சூஸ் பண்றேன். அப்போ ஒன்னுக்கும் எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இது என்ன எதை விட பெருசா இருக்கும், ஒன்னை விட பெருசா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த என்நாட் ஸ்டேஜ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லிட்டீங்க என்கிட்ட என்நாட் ஸ்டேஜுக்கு அப்புறமா இவன் வந்து ஒன்னை விட பெருசா இருக்கான். அப்போ இவன் அப்படியே இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுங்க. இவன் வருவானா, ஏஎன் கிரேட்டர் தென் சிஎன் ஃபார் எவ்ரி என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு என் நாட் வந்துருமா? கரெக்ட் தானே? அப்போ வந்து ஏஎன் வந்து சிஎன் விட பெருசா இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. இதே மாதிரி மீதி 3 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கிரீன் ஓகே, ஸ்கிரீன் ஆன் ஆயிடுச்சு. புரிஞ்சதா இது? ஓகேவா? யாருக்கா புரியலையா ஆன்லைன்ல? ஆனா இங்க நம்ம அந்த எப்சிலான் வந்து 1 சூஸ் பண்ணிருக்கோமா, எம் வந்து 1 சூஸ் பண்ணிருக்கோம். இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகிற டெஃபினிஷன்ல எப்சிலான் வராது, எம் தான் வரும். ஓகேவா? ஸோ எந்த எம் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா எம்முக்கு பெருசாக தான் இருக்கும். கரெக்டா? அதுதான் வந்து இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏஎன் விட சிஎன் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம். இதே போல பிஎன் சிஎன் பிசிடி எல்லாம் பாருங்க, செக் பண்ணுங்க சீக்கிரம். அட்லீஸ்ட் 10 ப்ராப்ளமா நான் போடணும். ஸோ இதை சீக்கிரமா முடிச்சுட்டு அதை போடுங்க. 10ஆம் ப்ராப்ளம் மட்டும் எழுதி போட்டுறேன், அதோட முடிஞ்சு. நான் இதை 1 மணி நேரத்துல கேட்டிருக்கணும். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியுது இல்ல? அப்புறம் ஏன் யாருமே பேச மாட்டீங்க? தனித்தனியா பேசுறீங்களா? எனக்கு கேட்கணும்ல அப்ப கூட தனித்தனியா பேசுறது. பிஎஸ்சியே வராது. ஏன் வராது? இப்படிலாம் கேட்டா அப்படினால பேசாம இருப்பீங்களா? ஓகே, ஸோ பிசி செக் பண்ணுவோம். பி வந்து என்னது? பிஎன் வந்து சிஎன். அப்போ 10 power 100 log n divided by 1/10 power 10 n square. இது எங்க போகும்?
லாக் என்னை விட என் ஸ்கொயர் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ இது வந்து 0 போகும். 0 போகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1 விட கம்மியாக தான் இருக்கும், 1 விட அதிகமாகலாம் இருக்காது. அப்போ இவன் தப்பு. அதே போல இதை ட்ரை பண்ணுங்க. லாக் என் பை என்னன்னு வரும், அப்போ அவனும் 0 தான் போவான். அப்போ இவனும் தப்பு. இவன் 2 பவர் n பை லாக் என்னன்னு வரும். 2 பவர் n தான் ஃபாஸ்டா இன்ஃபினிட்டி போவான். அப்போ 1க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், இவன் பெருசா இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஆன்லைன்ல புரிஞ்சுதா? ஹலோ, சொல்லுங்க. அது ஃபாஸ்டா போகுது, அப்ப 0க்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல. உங்களுக்கு சார் சொல்லியிருப்பாரு இல்லையா, இங்க எக்ஸ்போனென்ஷியல் பவர் இருக்கு, இங்க n ஸ்கொயர் இருக்குன்னா இதுதான் வந்து ஃபாஸ்டா இன்ஃபினிட்டி போகும். இது வந்து 1/n ஸ்கொயர் என்னவோ கோஸ் டு 0 தான், கரெக்டா? ஆனா இது 0 போறதை விட இவன் வந்து ஃபாஸ்டா இன்ஃபினிட்டி போவான்றதுனால ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டா இன்ஃபினிட்டி போகும். அது சார் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. அது மாதிரி தான் இங்க வந்து e பவர் n க்கு 2 பவர் n. அதே போல log n வந்து n ஃபாஸ்டா போகுமா log n ஃபாஸ்டா போகுமா? n தான் ஃபாஸ்டா போகும். நீங்க படம் வரைஞ்சு பாருங்க. இவன் x கரெக்டா, இவன் வந்து log x. ஓகேவா? இப்போ 1ல 0 2 3 4, அப்ப என்னன்னா எங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்க. 1 2 3 4 5 log 2 அடிச்சு பாருங்க. 2னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 தான். ஆனா log 2ன்றது 0.3010 வரும். அப்ப இவன் 2ல இருக்கும்போது இவன் எங்க இருக்கான்? 0.30ல இருக்கான். இவன் 3 வரும்போது இவன் 3 போயிடுவான். புரியல? 10 நம்பர் பார்த்தாவே சொல்றீங்க, டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். ஏன்னா log x வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை கிராஸ் பண்ண போறது கிடையாது. அப்ப எல்லா ஸ்டேஜ்ல ஓடியும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான் ஃபாஸ்டா போகும். log x இன்ஃபினிட்டி தான் போவான், ஆனா ஸ்லோவா போகும். ஓகேவா? அது நீங்க படத்தை வச்சே கெஸ் பண்ணலாம். இப்போ e பவர் x x ஸ்கொயர், e பவர் x எப்படி போகும்? இப்படி போகும். x ஸ்கொயர் இப்படி பொறுமையா போகும். ஓகேவா? அப்ப e பவர் x தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இன்ஃபினிட்டி போகும். ஓகே ஓகேண்ணா. ஓகே. இந்த வருஷம் அடுத்தது ப்ரோ சொல்லுங்க. ஏஎன்ல 1/10^100 இருக்குல்ல? கேக்கல 1/10^100 இருக்குல்ல? an = 1/10^100. அது 2n வந்து கோஸ் ஃபாஸ்டரா இருந்தாலும் 1/10^100 வந்து அஃபெக்ட் பண்ணாதா? இல்ல கான்ஸ்டன்ட் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது உங்களை. ஸோ இது ஃபாஸ்டா போகுதுன்றதுனால இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒரு இம்பாக்டும் கொடுக்காது உங்களுக்கு. இது என்ன 1/10,000னா 0.000ன்னு ஒரு 10 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இருக்கு. இன்ட்டு 2 பவர் n மேபி ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் இம்பாக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா அந்த 2 பவர் n வந்து ரொம்ப ஹை இன்க்ரீசிங்காக போகும். நீங்கள் கிராஃப் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியாது, ஆனால் இன்ஃபினிட்டியை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஹெவி ஃபாஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட கிராஃப். அதனால இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாது. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த கான்ஸ்டன்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவாகும்ல? கான்ஸ்டன்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி போயிடும்ல. அப்ப நீங்க எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இது போட்டீங்களா? நான் 10வது சம் எழுதி போடுறேன்.
ஸோ லிமிட் சுப்ரீமம் சம்மு லிமிட் இன்ஃபிரிமம் சம்லாம் அந்த டிப்ஸ் புக்கில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 + 1/n எங்கே போகும்? இது சொல்லியிருப்பார் சார், இது வந்து ஈக்கு போகும். கரெக்டா? 1 - 1/n e⁻−1. கரெக்டா? இங்கே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 + -1/n/n. இந்த சீக்வன்ஸோட லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம். லிமிட் சுப்ரீமம் வந்து e, லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 1/e. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் டிப்ஸ் புக்கில் இருக்கிற லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது வரலன்னா சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த சம்ம போடுங்க, நான் இந்த சம்ம எழுதி போடுறேன். இந்த சம்ம எழுதி போட்டேன். இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸோட லிமிட் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம இந்த 2 சம்ம முடிச்சிட்டோன்னா 9 to 12 தானே சொல்லியிருக்காரு. எப்படி எல்லாரும் 1 மணி நேரம் சாப்பிட போவீங்க? இல்லை 12க்கு 12க்கு சாப்பிட்றீங்களா? 12:30. அப்போ 12:15 இருக்கிற எடுத்தால் பிரச்சனை இல்லை. எப்படி வேணா எடுக்குவா? இது எப்படி இல்லை போதுமா? ஆன்லைனில் தான் போவோம். ஆன்லைனில் தான் டியூஷன் கேட்கணும். சரி, ஓகே, நான் 12 மணிக்கு விட்டுறேன். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 2 to மேபி 4:30 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்பயே வச்சுக்கோ. அப்புறம் எத்தனை மணிக்கு சாரோட கிளாஸ்? எப்போ? 5 மணிக்கா? சரி, அப்போ 12:15 வரைக்கும் போவோம். அப்போ 4:15 வரைக்கும் போவோம். சார் என்ன 5 to 7ன்னு சொல்றாரு. 1 மணிக்காவது 7 மணிக்கு முடிச்சிருக்காரா? அதே மாதிரி தான். சொல்லுங்க பாப்போம். ஏபிசி 3மே கரெக்டா? ஓகே. வேற சோ B1 என்றது என்னது? A1 தான். B2ன்றது மேக்ஸிமம் ஆஃப் A1, A2. இப்படி BN சீக்வன்ஸை கன்செப்ட் பண்றாங்க. CN வந்து A1, சாரி C1 A1, C2 வந்து மினிமம் ஆஃப் A1, A2. இப்படி டிஃபைன் பண்றாங்க. இந்த BN எங்க கன்வெர்ஜ் ஆகும்? இந்த CN எங்க கன்வெர்ஜ் ஆகும்? இது கன்வெர்ஜ் ஆகிற இடம் தான் லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமமா அப்படின்னு கேள்வி. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ஒரிஜினல் டெஃபினேஷன் மாதிரியே இருக்குமே. இதுல எல்லாத்துக்கும் சேர்த்து GLV எடுத்தா லிமிட் சுப்ரீமம், LLV எடுத்தா லிமிட் இன்ஃபிரிமம் அப்படிதானே பார்த்துருக்கீங்க. ஆனா வந்து இது வந்து எல்லாத்துக்கும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸுக்கு எடுத்திருக்காங்க. அதே தான் நினைச்சு நானும் போட்டேன். 3 ஆப்ஷனும் போட்டேன். 4.7 மார்க் போயிடுச்சு. மொதல் 1 மட்டும் தான். ஓகேவா? அது ஏன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஏன் வந்து என்னது? யார் டவுட்டா? அதுதான் நான் சொல்றேன். இது பாக்குறதுக்கு அது மாதிரியே இருக்குன்னு நினைச்சு நான் போட்டேன். அந்த மாதிரி நீங்க போட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே. A1 வந்து என்னது? 1 + e⁻−n. n வந்து ஈவனா இருந்ததுன்னா ஓகே, எழுதுறதுக்கு இடம் இல்லையா? கொஸ்டினே அடிச்சுட்டு எழுதுவோம். an = 1 + e⁻−n. n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா -1 - e⁻−n n ஆடா இருந்ததுன்னா. இப்போ உங்ககிட்ட 10 பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, 10 நெகட்டிவ் நம்பர் இருக்கு. மினிமம் தேடணும்னா நீங்க மொத்தமா தேடுறதுக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தேடுறதுக்கும் ஈக்குவலா? புரியுதா நான் சொல்றது? உங்ககிட்ட 20 நம்பர்ஸ் இருக்கு மொத்தமா. 10 பாசிட்டிவ் நம்பர், 10 நெகட்டிவ் நம்பர்.
மினிமம் தேடணும்னா எதை மட்டும் பார்த்தா போதும், நெகட்டிவ் நம்பர்ல யார் மினிமமா இருக்கானோ அவனை மட்டும் பார்த்தா மொத்தத்துக்கு சேர்த்து மினிமமா இருப்பான். மேக்ஸிமம் பார்க்கணும்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் நம்பர் யார் இருக்கானோ அவனை மட்டும் பார்த்தா அவன் வந்து மேக்ஸிமமா இருப்பான். கரெக்டா? இப்போ B1 வந்து என்னன்னா Bn வந்து என்னன்னா மேக்ஸிமம் ஆஃப் A1 A2 A3 A4 எக்ஸெட்ரா An. ஓகேவா? இதுல வர இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல்ஸ் ஓடும், ஒரு பாய் கேர்ள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, பாயை உமிட் பண்ணி கேர்ள்ஸை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா ஒரு சிலர். அது மாதிரி இதுல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸை கண்டுக்க கூடாது மேக்ஸிமம் பார்க்கும்போது. ஓகே, சிஎனை பார்க்கும்போது நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சிஎனை பார்க்கும்போது நெகட்டிவ் நம்பர்ஸை மட்டும் பார்க்கணும், ஏஎனை பார்க்கக்கூடாது, பாசிட்டிவ் நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஒரு சிலர் பாய்ஸை மட்டும் பார்ப்பாங்க. அது உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த கான்செப்ட் அப்படியே விட்டுருங்க. ஓகே, யாரையாவது புண்படுத்தி இருந்தா மன்னிக்கவும். ஓகே, இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதும். அப்போ எதை பார்த்தா போதும், ஈவன் நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதுமா? இதுலயுமே 1 + e பவர் மைனஸ் n 1 + e பவர் மைனஸ் n + 1 யார் பெருசு? ஆன்லைன்ல சொல்லுங்க, இவன் பெருசா இவன் பெருசா? e பவர் n பெருசா e பவர் n + 1 பெருசா? e பவர் n + 1 தான் பெருசு. ஏன்னா e பவர் வந்து எக்ஸ்போனன்ஷியல் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அதனால e பவர் n விட e பவர் n + 1 தான் பெருசு. அப்போ 1/e பவர் n + 1 விட 1/e பவர் n தான் யாரு பெருசா இருக்கும். அப்போ இவன் தான் பெருசு. இன்னும் முடிக்கல, 1 ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும். ஓகேவா? அப்போ வந்து இவன் தான் பெருசு. கரெக்டா? அப்போ மேக்ஸிமம் நீங்க பார்க்கணும், ஆனா பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் என்னது பெருசு, மீதி போக 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 எப்படி போயிட்டு இருக்கு, சின்னதாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ மேக்ஸிமம் பார்க்கணும்னா என்ன பார்த்தா போதும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் யாரு, A2. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து B1 வந்து A1, B2 A2 இருக்கும், B3 யாரா இருக்கும், அவனும் A2 தான். ஏன்னா ஆட் ஆனா ஒன்று நெகட்டிவ் நம்பர் ஆட் ஆக போகுது, இல்லை ஈவன் நம்பர் ஆட் ஆக போகுது. நெகட்டிவ் நம்பர் ஆட் ஆனால் கண்ணுக்கு தேவையில்லை, ஈவன் நம்பர் ஆட் ஆனாலும் முதல்ல இருக்கிறவன் தான் பெருசு, மீதி எல்லாமே அவனை விட சின்னவன். அப்போ B3 A2 தான், B4ம் அதே A2 தான், Bn எல்லாமே A2 தான். அப்போ B1 மட்டும்தான் A1, Bn = A2 for all n greater than or equal to 1. சாரி, n greater than 1. இப்போ இந்த Bn சீக்வன்ஸ் எங்க போகுது, A2 கன்வர்ஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வேற, மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ A2 யாரு, 1 + e பவர் -2. இதுதான் யாரு Bn கன்வர்ஜ் ஆகிற இடம். Cn எங்க கன்வர்ஜ் ஆகும், ஆன்லைன்ல புரிஞ்சுதா இது? ஹலோ, புரிஞ்சதுண்ணா. ஓகே. அப்போ Bn கன்வர்ஜ் ஆகிற இடம் வந்து 1 + e பவர் -2. கரெக்டா? ஓகே. Cn என்ன கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜாப் பீஸ் ரொம்ப டஸ்ட் வருது, ஸோ டஸ்டாலஜி இருக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காராதீங்க. ஓகே, Cn வந்து என்னது, மினிமம். அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்காம நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வந்து யார் சின்னதோ அவனை தான் பார்க்கணும். இப்போ -1/- e பவர் -n பெருசா, -1 - e பவர் -n + 1 பெருசா? ஆரம்பிக்கணும் எங்க இருந்து, e பவர் n + 1 யார் பெருசு, இவன் தான். அப்ப நெகட்டிவ் போட்டா இவன் பெருசாயிரும். -1 ஆட் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி மாறாது. இதெல்லாம் தெரியல, ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறாது, நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது தான் பாசிட்டிவா நெகட்டிவான்றதை பொறுத்து இன்இக்வாலிட்டி மாறும்.
ஓகே, அப்போ சாரி மைனஸ், அப்போ மைனஸ் 1/e⁻n+1 கிரேட்டர் தென் -1/e⁻n. இப்போ -1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ போக 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 எப்படி ஆகிட்டு இருக்கு? இது பாசிட்டிவ்ல போக போக சின்னதாகிட்டு இருந்துச்சு, நெகட்டிவ்ல போக போக பெருசாகுது. ஆனா நம்ம என்ன தேவை? சின்னதாக தான் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் சின்னவன். ஓகேவா? உங்களுக்கு மோனோடான் சீக்வன்ஸ் நடத்திருக்காரா சார்? மோனோடான் சீக்வன்ஸ்ல மோனோடானிக்லி இன்க்ரீசிங்னா மினிமம் எலிமெண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். மோனோடானிக்லி டிக்ரீசிங்ல மேக்ஸிமம் எலிமெண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி தான் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மோனோடானிக்லி டிக்ரீசிங்கா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதனால தான் வந்து 1+e⁻−2 எடுக்கும். இது வந்து மோனோடானிக்லி இன்க்ரீசிங். அப்போ மினிமம் எலிமெண்ட் யாரு? லாஸ்டா இருக்குது. அப்போ அது வந்து C1 வந்து A1, C2 வந்து A1, C3 A1, இது எல்லாமே Cn வந்து A1 அப்படின்ற கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். A1ன்ற நம்பர் யாரு? 1 + -1 -e. Cn கன்வர்ஜ் ஆகிற இடம் -1 -e. Bn கன்வர்ஜ் ஆகிற இடம் 1+e⁻−2. இந்த ரெண்டு நம்பரும் சேமா? இது நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர். கரெக்டா? அப்போ லிமிட் ஆஃப் Bn லிமிட் ஆஃப் Cn சேம் கிடையாது. An கன்வர்ஜ் ஆகுமா? ஆட் டேர்ம் எங்க போகுது? ஆட் டேர்ம் கோஸ் டு 1, ஈவன் டேர்ம் -1. ஏன்னா e⁻−n கோஸ் டு 0. அப்போ xn + yn, xn வந்து 1 கன்வர்ஜ் ஆகுது, இது 0 கன்வர்ஜ் ஆகுது. அப்போ சம் வந்து 1 கன்வர்ஜ் ஆகும், இது -1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஆட் டேர்ம் வந்து வேற இடத்துக்கு கன்வர்ஜ் ஆகுது, ஈவன் டேர்ம் வேற இடத்துக்கு கன்வர்ஜ் ஆகுதுனாவே என்ன ஆகும்? சீக்வன்ஸ் வந்து டஸ் நாட் கன்வர்ஜஸ். இப்போ யாரெல்லாம் பாசிபிள் சப்சீக்வன்ஸ்? 1 போற மாதிரி ஆட் டேர்ம் கொடுக்கலாம், சாரி -1 போற மாதிரி ஆட் டேர்ம் கொடுக்கலாம், 1 போற மாதிரி ஈவன் டேர்ம் கொடுக்கலாம். இவனுக்கு போற மாதிரி ஏதாவது ஒரு சப்சீக்வன்ஸ் கொடுங்க பார்ப்போம். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, பாதி ஆட்டம் பாதி ஈவன் டேர்ம் எடுத்தீங்கன்னாவே என்ன ஆயிரும்? கன்வர்ஜ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபைனைட் டேர்ம் ஆடு, மீதி எல்லாமே ஈவன் எடுத்தீங்கன்னா 1 கன்வர்ஜ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் வந்து ஈவனு, மீதி எல்லாமே ஆடுனா -1 கன்வர்ஜ் ஆயிரும். அப்போ இந்த ஏஎன்னுக்கு எல் செட் யாருன்னா -1 1 தான். லிமிட் சுப்ரீமம் யாரு? 1. லிமிட் இன்ஃபிரிமம் -1. லிமிட் சுப்ரீமம் வந்து -1. Bn கன்வர்ஜ் ஆகிற இடம் 1 இது 1 1+e⁻−2. இந்த ரெண்டு நம்பரும் சேமா? கிடையாது. அதுக்கப்புறம் இது -1 -1 சேமா? அப்ப இதுவும் கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சரு? ஏ மட்டும் தான் ஆன்சர். யாருக்கெல்லாம் புரியல? ஒண்ணுமே புரியலையா? புரியுது, திரும்ப சொல்லவா? சோ யாருக்கெல்லாம் புரியல? 1 2 சுத்தமா புரியலையா? புரியுது, சரி ஓகே. என்ன பண்ணணும்னா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல, மேக்ஸிமம் பார்க்கணும்னா பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா போதும், மினிமம் பார்க்கணும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ மேக்ஸிமத்துல பார்க்கணும்னா ஓகே, ஏன்னா இந்த கொஸ்டின் அழிச்சிருவா, ஆப்ஷன் அப்புறமா எழுதுறேன். ஒரு டவுட். சொல்லுங்க. நம்ம ஏன் √3 - √1 போட்டு கான்ஜுகேட் எடுத்திருக்கோம்? √1 - நீங்க இப்படி போட்டு எடுக்கலாம், 1 - √1 - √3 போட்டு எடுக்கலாம். நான் -1 எக்ஸ்ட்ரா வரும், அதை ஒமிட் பண்றதுக்காக எடுத்தேன். நீங்க இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். √1 - √3, √3 - √5 அப்படி போட்டீங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும், கடைசியில் அந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வரும். எப்படினாலும் நீங்க போடலாம். ஓகேவா? இப்போ இது கூட என்ன பண்ணணும்? 1/√n மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? அப்போ 1/√n இன்ட்டு √2n + 1/2 மைனஸ் √1/2. இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? √2n + 1/2√n மைனஸ் √1 வந்து 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1/2√n.
இவன் எங்க கன்வெர்ஜ் ஆகும்? 1/2 root n converges to 0. இந்த சீக்வன்ஸ் converges to ஆன்லைன்ல 1/√2. அப்ப டிஃபரன்ஸ் எங்க கன்வெர்ஜ் ஆகும்? 1/√2. அப்ப ஆன்சர் வந்து 1/√2. ஓகேவா? ஓகே, 12 ஆயிடுச்சு சொன்ன மாதிரி. ஸோ சொன்ன பேச்சை கேட்கணுன்றதுனால 12 விட்டுருவோம். ஆஃப்டர்நூனா வந்து மேபி கண்டினியூட்டி லிமிட்டு யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வச்சு சம் பண்ணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த கிளாஸ்ல? ப்ரோ புரியல. எது லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, எந்த லாஸ்ட் டேர்ம்? அந்த 2n + 1 2n - 1 இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுட்டு நம்ம அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஜுகேட் இல்ல அப்படி பண்ண முடியாது. இது சம்மில் இருக்கு, சம் இருக்குல்ல. உங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு அந்த வேல்யூல தானே கிடைக்க போகுது. அது n → ∞ தானே கேட்டிருக்காங்க. n → ∞ இது கமா இருந்தா பிரச்சனை இல்லை. இது ஒன்னத்தையும் ஆட் பண்றாங்க. இப்போ 1/2 1/3 இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. 1/2 + 1/3 இருக்கு கரெக்டா? அப்போ கொஞ்சம் குவாண்டிட்டி ஆட் ஆகும். ஓகேவா? குவாண்டிட்டி ஆட் ஆகிறது ஓகே தான். n → ∞ போது நம்ம லார்ஜ் வேல்யூ தானே பார்க்க போறோம். இது ஆட் ஆகிறதுல அதை விட லெஸர் நீங்க வேல்யூ. என்ன சொல்றீங்கன்னா இவனை மட்டும் எடுத்து பார்த்தா போதும் சொல்றீங்களா? அவனை மட்டும் எடுத்து பார்த்தா கான்ஜுகேட் எடுத்து போட்டா சரியா வராதான்னு கேக்குறேன். இல்ல அப்படி வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1/√10 மல்டிபிள் இருக்கு. சோ nth டேர்ம் நான் அப்படிதான் போட்டேன். இன்னும் நான் கரெக்ட். ஆனா இவன் எந்த டைம் கிடையாது, இவன் தான் எந்த டைம். புரியல. ஓகேவா? இவன் எந்த டைம் கிடையாது, இவன் தான் எந்த டைம். அப்படி போட்டா உங்களுக்கு வராது ஆன்சர். மேபி அப்படி போட்டா உங்களுக்கு 0 தான் வரும். ஏன்னா இது 0 போற சீக்வன்ஸ். இதோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். கரெக்டா? அப்படி போடக்கூடாது, நீங்க இப்படிதான் போடணும். இது வந்து சீரிஸ் மாதிரி. ஓகே, சொல்லுங்க. ஆனா அந்த முதல்ல ஒரு f from n to s is subjectiveனா s is countable. f from n to s is subjective. ஓகே, s is countable சொன்னீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து 1 1 இருந்துச்சுன்னா on to இருக்கு, பைசெக்ஷன் வந்துருமா? ஓகே. இப்போ 1 1 இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா n ல இருக்கிற எல்லா s ல இருக்கிற எல்லா இமேஜ் இருக்கு. ஆமா. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து s இன் s எடுத்துக்கோங்க. f inverse of s வந்து not equal to empty of. ஆமா, not equal to empty. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டாவது இருக்கும். ஆமா, on to மேல. இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. let n1 belongs to f inverse of s such that f of n வந்து என்ன ஆயிடும்? s னு வந்துருமா? ஆமா. இந்த s க்கு இந்த ஒரு n1 அவ்வளவுதான். இந்த s அதுக்கப்புறம் கண்டுக்காதீங்க. இதுக்கு வந்து 500 பேர் மேப் ஆயிருக்கட்டும், 2000 பேர் மேப் ஆயிருக்கட்டும். ஓகேவா? ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. ஏதாவது ஒரே ஒரு n1. ஓகேவா? n2 வந்து f inverse of s2 ல இருந்து இருக்கு. இது மாதிரி நான் இண்டெக்ஸே பண்ணக்கூடாது. s டபுள் பிரைம் such that f of n2 வந்து s2 எடுக்கிற மாதிரி. சாரி, s டபுள் பிரைம் இருக்கு. ஸோ s பிரைம்க்கு ஒன்னே ஒன்று சூஸ் பண்ணீங்க இல்லையா? அதே போல s டபுள் பிரைம்க்கு ஒன்னே ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஓகே. அதே போல எஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சூஸ் பண்ணுங்க. ப்ரீ இமேஜ் அந்த செட்டை வந்து எம்னு எடுத்துக்கோங்க. எம் வந்து யாருன்னா இந்த n1 n2 இதோட கலெக்ஷன். இப்போ m2 s இதே ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி on2. ஆமா. அண்ட் 1 1 வேற.
பைஜெக்ட். அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? இது பைஜெக்ஷனா இருக்கும். ஓகே. இவன் வந்து ஃபைனைட் செட்டா இருந்தா எஸ் ஃபைனைட் ஆயிருவான். இவன் இன்ஃபைனைட்டா இருந்தான்னா இவன்ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்? ஒரு பைஜெக்ஷன் கொடுத்து எஸ்க்கு போயிடலாம். ஓகே. ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்கு டவுட் இருக்கு? எனி டவுட்?